ஆப்போசிட் சைடில் சொல்றது என்னடா எங்க போனாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறீங்க. டேய், ஒப்பாரி நாங்க வைக்கல. தோத்த உடனே ஆமா தோத்துட்டோம், தோத்ததுக்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு தலைவர் சொல்லிட்டாரு சிங்கம் மாதிரி. நீ ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஏன் மேல பழிய போடுறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறது நீங்க. கல்யாண வீட்டுல தான் போய் புலம்பிட்டு இருக்காரு ஸ்டாலின் சார். சார், இது என்ன கட்சின்னு தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம். இதோட கொள்கை என்ன தெரியுமா? ஆக்சுவலா சுயமரியாதை திருமணம் இதோட ஒரு பெரிய கொள்கை. அதாவது புரோகிதர் இல்லாத திருமணம். அந்த புரோகிதர் இல்லாத திருமணத்துல இணையர்கள் 2 பேரும் மாத்திக்கிறதுக்கு மாலை தேவையில்லை. 2 பேர் மனசு ஒத்து போயிருந்தா போதும், ஜாதகம் எதுவும் தேவையில்லை. ஐயர் அங்க உட்காந்து மந்திரம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இணையர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு 2 பேர் வாழ்த்துறை வழங்குறதுக்கு ஆள் இருந்தா போதும். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை என்னன்னு தெரியாம அதை எதிர்க்கிறீங்க, சரி. அதோட செயல்பாடுகள் என்னன்னே தெரியாம எதிர்த்துட்டு இருக்கீங்களே. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காருன்னு. கல்யாண வீடுகள்ல அரசியல் பேசுறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடுகளே. தொடர்ந்து அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கல்யாண வீடுகளுக்கு போனாலும் அன்னைக்கு நேரத்துல என்ன அரசியல் சூழ்நிலை போய்கிட்டு இருக்கோ அதை பேசுவாங்க. இதை உங்களுக்கு ஆலோர்ஜுனா சார் சொல்லி கொடுக்கலையா? அவர் திமுக கொஞ்ச நாள் இருந்தார்ல, திமுக காரன் எந்த நேரத்துல கள்ள ஓட்டு போடுவான்றதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப திமுக காரனோட செயல்பாடுகள் என்னன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? பொய்யான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் திமுக காரன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். எந்தெந்த இடங்களெல்லாம் மக்கள் கூடுவாங்களோ அங்கெங்கெல்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருப்பான் திமுக காரன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அது தெரியாமலே நீங்க எதிர்த்துட்டு இருக்கீங்களா? திமுக காரங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறது நாங்கள்ல, நீங்க. ஏன்னா கோட்டு சூட்டு போட்டு நடிக்கிறதா உங்க பொழப்பு. நீங்க கோட்டு சூட் போட்டு அப்படியே மாஸ் பிஜிஎம்மோட வர்றதை பார்க்கும்போது யாரும் கோட்டு சூட்டு போட்டு நீங்க நடிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. டைரக்டரா இருக்கிற உங்க அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்த நீங்க கோட்டு சூட்டு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு தெரியாம இருந்த ஒரு தமிழ்நாட்டு மக்களோட நிறைய பேருக்கு அவங்களோட பிள்ளையா பிறந்த எத்தனையோ பேரு அரசு அதிகாரிகளை ஆக்கி பார்த்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க கோட்டு சூட்டு போடுறீங்கன்றதுக்காக எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டு நடக்கணும், எல்லாரும் அரசு அதிகாரிகள் ஆகணும், எல்லாரும் அரசியலுக்குள்ள வரணும், அரசியல் வயப்படணும் அப்படின்னு நினைக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க நான் கவர்ச்சியில ஜெயிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க, நான் என்ன அப்படின்னு சொல்லி திரும்புறீங்களே, அங்கேயே உங்க தலைவருக்கான தன்மை போயிடுச்சு. ஏன்னா பெண்கள் உங்களுக்கு இருக்கிற அழகை பெருசா நினைக்காதீங்க. உங்களோட அறிவு தான் உங்களுக்கான தனித்துவமான ஒரு பண்பு. உங்களோட அறிவை தான் நீங்க வளர்த்துக்கணும், அழகுதான் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கவே கூடாதுன்னு சொன்ன தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா கவர்ச்சினாலே பெண்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்க பாத்தீங்களா, அதுலயே உங்களோட தலைமைக்கான பண்பு தடுமாறி போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட பேச்சை கேட்டுட்டு உங்க தொண்டர்கள் சொல்றாங்க, ஆமா அவர் நீங்க ஒரு பொண்ணு மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு கோவம் வராதா? இப்போ நான் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கேன்ல, என் கை தெரியுதுல, இதுதான் கவர்ச்சின்னு. அது கிடையாது கவர்ச்சின்றது அது கிடையாது. நான் முன்னாடி ஏறி வரும்போது எல்லாரும் என்ன கை தட்டினாங்கல்ல, என்ன யாருன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குல்ல, நான் என்னமோ பேச போறேன்னு ஆர்வமா உட்காந்துருந்தாங்களா, அதுதான் கவர்ச்சி. ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸை நார்மலா ஒரு பாக்கெட்ல கொடுக்கறதுக்கும் பல இருக்கிற பாக்கெட்ல காத்தடிச்சு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் கவர்ச்சி. ஒரு சுட்ட கோழியை நார்மலா ஒரு பிளேட்ல சாதாரணமா கொடுக்கறதுக்கும் நல்லா ஒரு டெக்கரேஷன் பண்ணி 2 லெமன் 2 ஆனியன் அப்படி இப்படின்னு வச்சு கொடுக்குறாங்களா, அதுதான் கவர்ச்சி. நீங்க யூஸ் பண்ற டாய்லெட் கூட கவர்ச்சியா இருந்தாதான் அந்த மனுஷனுக்கு யூஸ் பண்ண தோணும். அந்த மாதிரி நீங்க கவர்ச்சியான திட்டங்களை கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, நீங்க கவர்ச்சினா அப்ப நான் என்னன்னு சொல்லி திரும்புறீங்களா, அதுதான் சினிமாக்காரன் புத்தி. தலைவனுக்கான புத்தி அங்கே இழந்து போச்சு. அதே மாதிரி அனிதாவோட இறப்பு நடந்தப்பெல்லாம் எங்க தலைவர் போனாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்டேன். என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்டா, அனிதாவோட இறந்த இதுக்கெல்லாம் போனாரு. நீட்டால தற்கொலை பண்ணிக்கிட்டு அனிதா வீட்டுக்கெல்லாம் போனாரு. சரி, கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல இறந்து போச்சுல்ல, உங்க தலைவருக்கு இப்ப என்னாச்சு, கால் இல்லையா? அதே மாதிரி தஞ்சாவூர்ல சேலத்துல ஒரு பொண்ணு இறந்து போச்சு. இன்னைக்கு ஒரு பையன் தர்மபுரியில இறந்து போயிட்டான்.
உங்க விஜய் உயிரென வரனான்னீங்களே, அந்த புள்ள அவங்க அப்பா அம்மா கிட்ட விஜயன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்குமா சொல்லியிருக்காதா? எங்க அண்ணன் வருவாரு, வந்து நீட்டை வந்து வேற மாதிரி மாத்துவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையில் அந்த புள்ள இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அந்த புள்ள கூட நீங்க நின்றுக்கணுமா நின்று கூடாதா? வலிக்கலையா உங்களுக்கு? எங்களுக்கு வலிக்குது. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தூத்துக்குடியில விளாத்திக்குளத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 40 பேருக்கு காலை உணவு திட்டம் வந்து காலை உணவு இல்லாததுனால பிஸ்கட்டை கொடுத்துருக்காங்க. வலிக்குது. அந்த நியூஸை கேட்ட உடனே கஷ்டமா இருக்கு. மாணவர்களோட பசியை போக்குறதுக்காக பிஸ்கட் கொடுத்தாங்க. யாரும் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? உணவு இல்லைன்னா மாற்று உணவு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிஸ்கட் கொடுத்தேன்னு சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து இதே விஷயத்த திமுக சைடில் யாராவது பண்ணியிருந்தா நீ அதை எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகியிருப்ப. இந்த டோலிமர்ல இருந்து நியூஸ் ஜெனரேஷன் அந்த சேனல் அதெல்லாம் நீ எவ்வளோ பெரிய விஷயம் ஆகியிருப்ப. ஆனால் இப்போ வரைக்குமே கோட்டு சுட்டு போறாரு, டிஃபன் கேரியரை கொண்டு போறாரு, கேரியரோட உச்சத்துல இருந்து வந்தாரு, டிஃபன் கேரியரை திறந்து வச்சாரு, ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்கன்னா கேரியரையே சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? பைத்தியமா நீங்களாம்? இல்லை, எனக்கு புரியல. நெல் கொள்முதல் வந்து செய்கிற இடத்துல வந்துட்டு நிறைய நெல் முட்டைகள் வந்து மழையில் நனைஞ்சு வீணாய் போயிடுச்சு. அதனால வந்துட்டு விவசாயிகள் கூடலாம் நிற்காம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியலன்னா அன்றைய முதல்வரை பார்த்து இன்றைய முதல்வர் கேட்டார்ல, இன்னைக்கும் நேற்று வந்து 1 லட்சம் நெல் மூடைகள் வந்து வீணா போயிடுச்சு, மழையிலான பாதிக்கப்பட்டு வீணா போயிடுச்சு. நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் வருவீங்க, நீங்கள் வந்து உங்களை எளிதில் சந்திக்கலான்னு தானே நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்க. சிம்புல இருந்து சிம்ரன் வரைக்கும், ஸ்னேகால இருந்து சமந்தா வரைக்கும் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறீங்களே, ஏன் அந்த பிள்ளைங்களை பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களையோ பாதிக்கப்பட்ட மக்களையோ போராடிட்டு இருக்க விவசாயிகளையோ நீட் தேர்வுக்காக போராடிட்டு இருக்க எஸ்எஃப்ஐ மாணவர்களையோ போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காதா? அட்லீஸ்ட் நீங்க வந்து கம்மு போட்டு அந்த பிள்ளைங்க சாகுறத வந்து நீங்க நிப்பாட்ட வேணாம், தற்கொலை பண்ணிக்கிறத நீங்க தடுக்க வேணாம். அட்லீஸ்ட் அறிக்கை, நான் வந்து இருக்கேன், நான் உங்களுக்காக ஒரு உறுதி எழுதிக்கிறேன், இதை வந்து எப்படியாவது நான் சரி செய்வேன், நீங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்றது மாதிரியோ இல்ல இறந்த பிள்ளைகளுக்காக ஒரு இரங்கல் செய்தியோ நீங்க கொடுத்துருக்கலாமா கொடுத்துருக்க கூடாதா? டான்னு 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வர்றது, டான்னு 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறது, இதுதான் சிஎம் வேலை. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல கேட்கறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு நிதி அளிக்கிறதுக்காகவோ வரலாம் தலைமைச் செயலகத்துக்கு, இல்லையா ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு சாதனைகளை அவங்க செஞ்சிருந்தா முதலமைச்சரே கூப்பிட்டு விடலாம். மற்றபடி அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க போவாங்க, குறைகளை தெரிவிக்கிறதுக்காக மக்கள் வருவாங்க போவாங்க. நடிகர் நடிகைகள் உங்களை மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு போலாமே, எதுக்கு சம்பந்தமே இல்லாம தலைமைச் செயலகத்துக்கு வரணும்? காமராஜர் மாதிரியான ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அவங்க உங்க தோழியாவே இருந்துட்டு போட்டோம், நாங்களும் சேர்ந்தே முட்டு கொடுக்குறோம், அவங்க தோழி தான். எதுக்காக நீங்க கான்வாய் வாகனம் வந்து அவங்களுக்கான பாதுகாப்புக்கு வந்து கான்வாய் வாகனம் தான் அனுப்புறீங்க? காமராஜர் தன்னோட சொந்த செலவுக்காக கூட அரசு வாகனத்தை யூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு தானே படிச்சிருக்கோம். அப்ப நீங்க வந்து உங்களுக்காக கொடுத்த ஒரு விஷயத்த மக்கள் வரிப்பணத்து மூலமா உங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை உங்களோட தோழிக்கு கொடுக்கிற ஒரு உரிமைய ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு யாரு உரிமை கொடுத்தது? யாரு அனுமதி கொடுத்தது? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாம் ஏன்டா கொந்தளிக்கிறீங்க? ஊப்பிக்கலாம். இதெல்லாம் ஒரு மேட்டராடா? முதல் பாடலாம், 2வது பாடலாம், 3வது பாடலாம். டேய், இது என்ன தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டும் அந்த மாதிரி பாட்டு நினைச்சிட்டியா? இது தமிழ்த்தாய் வாழ்த்துடா. அவ்வளவு ஈஸியா போச்சா உனக்கு? நான் என்ன சொல்றேன், ஆதவர்ஜனா அவர்கள் எந்த மேடை ஏறினாலும் சரியான தில்லு இருந்தா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து இங்க போட்டி போடுங்க அங்க போட்டி போடுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தில்லு இருந்தா சரிங்களா? நான் சொல்றேன், சரியான தில்லு உங்களுக்கு இருந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல, எனக்கு மோடியை பார்த்தும் பயம் இல்லை ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, உங்க தலைவரை சொல்லுங்க. நான் நினைச்சுக்கிறேன் உங்களுக்கு தில்லு இருக்கு, உங்களுக்கு திராணி இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தப்போ தனியார் மயமாக்கப்படுதுன்னு சொன்ன உடனே பண்ணையார்த்தனமா அந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தில் போய் கலந்துக்காம அப்பவும் வந்துட்டு கூப்பிட்டு மீட் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு 12 மாநகராட்சிகள்ல தூய்மை பணியாளர்களோட அந்த பணிகள் வந்துட்டு தனியார் மயமாக்குறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்பெல்லாம் போராட்டம் பண்றதுக்கு எங்கடா போனீங்க? எனக்கு புரியல. அன்னைக்கு போராட்டம் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது கமெண்ட்ல வந்து ஏன்டா நீங்க அந்த 5 வருஷத்துல போராட்டம் பண்ணல,